Hello my dear friends, welcome to Mohita Arts and Knowledge. Wishing you all a very happy Diwali. 2021 தீபாவளிக்கு நான் வாங்கின கிராக்கர்ஸை ப்ரைஸோட இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். 2 டேஸ்க்கு முன்னாடியே இந்த கிராக்கர்ஸ் நான் வாங்கிட்டு வந்ததுக்கப்புறமா எனக்கு ஃபீவர் வந்துருச்சு. அதுக்கப்புறம் ரொம்பவே த்ரோட் பெயினாக இருந்தது. ஸோ அதனால் என்னால் வாய்ஸ் கொடுக்க முடியல. இப்போ ஃபீவர்லாம் சரியாயிடுச்சு, பட் த்ரோட் பெயின் இருக்குது. இன்றைக்கி தான் தீபாவளி. இதுக்கப்புறம் நான் வீடியோ போடுறதுல எந்த யூஸும் இல்லை. சரி பரவாயில்ல அப்படின்ட்டு நான் இன்றைக்கே வாய்ஸ் கொடுத்து இன்றைக்கே நான் போஸ்ட் பண்ணுறேன். நான் அந்தளவுக்கு வெடி அந்த மாதிரிலாம் வெடிக்க மாட்டேன். நார்மலாக அந்த கிட்ஸ்லாம் வெடிப்பாங்களே, ஸோ அது மாதிரி தான் நான் பண்ணுவேன். ஸோ அதனால் ரொம்பலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. இப்போ எல்லா கிராக்கர்ஸையும் ரேட்டோட நம்ம பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன வாங்கியிருக்கேன்னா 100 வாலா, அதாவது சரவெடி வாங்கியிருக்கேன். ஸோ 100 வாலானா இப்போ 100 இருக்கும். ஸோ 100 பீஸ் இருக்கும். அதே போல் இந்த டைம் நம்ம வாங்குறது எல்லாமே மேட் இன் இந்தியாவாக இருக்கணும் அப்படின்னு நான் பார்த்து தான் வாங்கினேன். பிகாஸ் சைனா மேட்லாம் இருக்கும்ல, ஸோ அதெல்லாம் வேண்டாம், நம்ம இந்தியாவில் இருக்கிறதே நம்ம வாங்கிடலாம் அப்படின்றதுக்காக தான் வாங்கினேன். அதுவும் இந்த டைம் நிறையா குயில் ஃபயர் ஒர்க் இண்டஸ்ட்ரீஸ்லேருந்து தான் வாங்கினேன். ஸோ இதோட ரேட் என்னென்னா 100 ருபீஸ். இங்கே மார்க்கெட்டில் போட்டு வச்சுருக்காங்க. ஒரு சரம் 1 ருபி அப்படின்ற ஒரு கால்குலேஷனில். ஸோ 100 வாலால், ஸோ அதனால் 100 ருபீஸ். ஓகே, அது இங்கே பிக்சர் போட்டிருக்காங்க பாருங்கள், சரவெடி. ஓகே, இப்போ எல்லாத்தையும் நம்ம ஓப்பன் பண்ணி சும்மா பார்த்துடலாம். வெளியில் கவர் போட்டிருக்காங்க, பிளாஸ்டிக் கவர். ஸோ இதை ரிமூவ் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட நான் காமிக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம இதை ஓரமாக வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு நான் 3 ஸ்பார்க்கிள்ஸ் வாங்கியிருக்கேன். அதாவது கம்பி மத்தாப்பு, அதாவது சுறுசுறுவத்தின்னு சொல்லுவாங்கள்ல, ஸோ அதான். ஸோ 3யுமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறது. ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு என்னென்னா கலர் ஸ்பார்க்கிள்ஸ். ஸோ எல்லா கலர்லேயும் ஸ்பார்க்கிள் ஆகும். ஸோ அதனால தான். ஸோ இதோட ரேட் 20 ருபீஸ். 10 பீஸ் இருக்கும், 7 சென்டிமீட்டர். ஸோ உள்ளே நான் ஓப்பன் பண்ணி காமிச்சிருக்கேன். நெக்ஸ்ட் என்னென்னா எலக்ட்ரிக் ஸ்பார்க்கிள்ஸ் வாங்கியிருக்கேன். ஸோ இதோட ரேட்டுமே 20 ருபீஸ் தான். 10 பீசஸ் இருக்கும், அதுக்கப்புறமா 7 சென்டிமீட்டர் இருக்கும். ஸோ ஓகே, இதையும் ஓப்பன் பண்ணி காமிச்சிருக்கேன். ஸோ அதே எலக்ட்ரிக் ஸ்பார்க்கிள்ஸ் தான் இன்னொன்று நான் வாங்கியிருக்கேன். பட் அது 10 ருபீஸ். இப்போ நான் அதையும் ஓப்பன் பண்ணி காமிச்சிடுறேன். ஓகே, இப்போ இதை நம்ம ஓரமாக வச்சுட்டு நெக்ஸ்ட் என்னென்னு பார்க்கலாம். ஸோ இது எல்லாருக்குமே நமக்கு ரொம்பவே பிடிச்ச ஃப்ளவர் பாட், அதாவது புஸ்வானம், ஸ்மால் சைஸ் புஸ்வானம். ஸோ இதை ஓப்பன் பண்ணி இதையும் நம்ம பார்த்துடலாம். ஸோ இதோட ரேட் 60 ருபீஸ். 10 பீசஸ் இருக்கும். ஸோ இது மட்டும் டிஃப்ரெண்ட்டான கலரில் கொடுத்துருந்தாங்க, மற்ற எல்லாமே சேம் கலரில். ஸோ அந்த சைட் 5ம் இந்த சைட் 5ம் இருக்குது. ஓகேவா? ஸோ இதை நம்ம ஓரமாக வச்சுட்டு நெக்ஸ்ட் என்ன அப்படின்றத பார்த்துடலாம். நெக்ஸ்ட்டு கிரவுண்ட் ஸ்பின்னர் வாங்கியிருக்கேன், அதாவது தரை சுற்றி. ஸோ இதோட ரேட்டுமே 60 ருபீஸ் தான். 10 பீசஸ் இருக்கும். கிரவுண்ட் சக்கர் பிக் அப்படின்னு போட்டிருக்காங்க. இதையும் நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு என்ன இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு ட்விங்க்லிங் ஸ்டார்ஸ் வாங்கியிருக்கேன், அதாவது ஜாட்டி. இதுலேயும் 10 பீசஸ் இருக்கும். புஸ்வானம், தரசுத்திலாம் வைக்கிறதுக்காக தான் இதை வாங்கியிருக்கேன். எனக்கு ரொம்பவே பிடிச்ச கிராக்கர்னால் அது இது தான், ஃபயர் பென்சில். ஸோ இதோட ரேட் 60 ருபீஸ். இதுலேயும் 10 பீசஸ் இருக்கும். இதையும் நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஸோ ஓகே, இப்படி தான் இருக்கும். ஸோ இந்த ரெட் கலரில் இருக்குல்ல, ஸோ அதுதான் நம்ம ஹேண்டெலாம் யூஸ் பண்ணணும். ஸோ ஒரு ஃபாயில் கவர் போட்ட மாதிரி இருக்குல்ல, அந்த சைடில் நம்ம ஃபயர் வச்சோம் அப்படின்னா அந்த சைடில் அப்படியே புஸ்வானத்துலலாம் வரும்ல, அப்படியே மேலே. ஸோ அந்த மாதிரி இருக்கும். இது நம்ம கையில் வச்சு தான் பண்ணணும். ஸோ எனக்கு ரொம்பவே பிடிச்சது இது தான். ஸோ கமெண்ட் செக்ஷனில் எனக்கு எது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நான் கேட்டிருக்கேன். ஸோ அதில் ஃபயர் பென்சில் அப்படின்னு நீங்கள் போடுங்க. ஸோ யார் ஃபஸ்ட்டு பண்ணுறீங்க, கமெண்ட் பண்ணுறீங்கன்னு பார்க்கலாம். இப்போ நெக்ஸ்ட் என்னென்னா லக்ஷ்மி வெடி வாங்கியிருக்கேன். ஸோ இதோட ரேட் எவ்வளோ அப்படின்னா 50 ருபீஸ். ஈச் 10 ருபீஸ் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதை மட்டும் நான் ஓப்பன் பண்ணி காமிக்கல, ஏன்னா இது கவரில் தான் இருக்குல்ல. ஸோ உங்களுக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக நல்லா தெரியுன்றதுக்காக ஓப்பன் பண்ணி காமிக்கல. ஸோ நெக்ஸ்ட் பிஜிலி கிராக்கர்ஸ் வாங்கியிருக்கேன். இதோட ரேட் 30 ருபீஸ். ஸோ இங்கே பார்த்துக்கோங்க. இதுக்குள்ளே எத்தனை பீசஸ் இருக்குது அப்படின்றது எனக்கு தெரியல, கீழே போட்டிருப்பாங்க, பட் அதை நான் நோட் பண்ணல. ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச சிட்புட் வாங்கியிருக்கேன். இந்த பிளாக் கலரில் டேப்லெட் மாதிரி இருக்கும்ல, இதை கிளிட்டரிங் ஜெம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் ஃபயர் வச்சோன்னா அப்படியே பட்டு பட்டுன்னு ஸ்பார்க்கிள் ஆகும், அப்படியே கலர் கலராக வரும். ஸோ எனக்கு ரொம்பவே பிடிக்கும், ரொம்ப ஃபேவரட்டானது. பட் என்னுடைய மோஸ்ட் ஃபேவரட் என்னென்னா ஃபயர் பென்சில் தான். இப்போ நெக்ஸ்ட்டு பாப் வாங்கியிருக்கேன், அதாவது பூண்டு வெடின்னு சொல்லுவாங்கள்ல, பூண்டு பட்டாசு. ஸோ அதான் வாங்கியிருக்கேன். ஸோ டிரான்ஸ்பரண்ட் கவர்க்குள்ளே கொடுத்துருக்காங்க. 50 பீசஸ் இருக்கும். இதோட ரேட் 10 ருபீஸ். அடுத்ததான் ஸ்பார்க்லிங் மேட்ச் பாக்ஸ் வாங்கியிருக்கேன். இதுக்குள்ளே இருக்க அந்த மேட்ச் ஸ்டிக்ஸ்லாம் நார்மலான மேட்ச் ஸ்டிக்ஸ் மாதிரி இருக்காது. ஸோ நம்ம அதை ஃபயர் பண்ணோம் அப்படின்னா அப்படியே ஒரு சிட்புட் மாதிரி அப்படியே நல்லாயிருக்கும், பார்க்குறதுக்கே நல்லாயிருக்கும். கம்மி மத்தாப்பெலாம் நம்ம வெடிக்கிறோன்னா எப்படி இருக்குமோ, ஸோ அதை மாதிரி ஸ்பார்க்கிள் ஆகும். ஸோ இதை நம்ம கம்மி மத்தா மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மற்ற அந்த புஸ்வானம்ஸ் இதெல்லாம் நம்ம வெடிக்கிறதுக்கு இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்குள்ளே
10 மேட்ச் பாக்ஸஸ் இருக்கும். ஒவ்வொரு மேட்ச் பாக்ஸஸ்லேயும் ஐ திங்க் 10 ஆர் 20 பீசஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஒவ்வொரு மேட்ச் பாக்ஸும் வந்துட்டு நம்ம தனியாக நம்ம வாங்கினோம்னா 4 rupees. ஸோ இதை நம்ம 10 into 4ன்னு பார்க்குறப்ப 40 rupeesல. ஸோ 40 rupees தான் இதை நாங்கள் வாங்கணும். இப்போ இதெல்லாத்தையும் நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், பார்க்குறதுக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம அதை ஃபயர் பண்ணாலும் அப்படியே கம்பி மத்தாப் மாதிரி ஸ்பார்க்கிள் ஆகும். இன்றைக்கி நைட் 7 to 8 தான் நான் கிராக்கர்ஸ்லாம் வெடிப்பேன். ஸோ அதை நான் ஃபயர் பண்ணுறப்ப அது ஒரு சின்னதாக ஒரு வீடியோ மாதிரி உங்களுக்கு நான் இன்றைக்கி நைட் இல்லைனா டுமாரோ மார்னிங் நான் போஸ்ட் பண்ணுறேன். ஒரு 1 minute இல்லைனா 2 minute ஒரு ஷார்ட் வீடியோவாக தான் இருக்கும். மேபி நான் வாய்ஸ் கொடுக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். எனக்கு இப்போயே எனக்கு த்ரோட் பெயினாக இருக்குது. அவ்வளோதான். ஸோ இப்போதைக்கு நேற்று தான் வாங்கியிருக்கேன். மேபி நான் வெடிக்கிறப்ப எனக்கு வேறு எதாவது வாங்கணும்னு ஐடியா இருந்துச்சுன்னா பக்கத்தில் இருக்க ஏதாவது ஒரு கடையில் போய் நான் வாங்கிட்டு வந்துடுவேன். கிராக்கர்ஸ்லாம் வாங்குறப்பே கொஞ்சம் டயர்டாக ஃபீல் பண்ணேன்னா, ஸோ அதனால் அந்தளவுக்கு ஒன்றும் வாங்கலை. மேபி வேணும்னா நான் பக்கத்தில் வாங்கிப்பேன். அப்புறம் 100 வாலெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கோம்ல, ஸோ அதெல்லாம் நம்ம ஃபயர் பண்ணுறதுக்கு நமக்கு இந்த மாதிரி ஒரு இன்சென்ஸ் ஸ்டிக் வேணும்ல, அதாவது ஊதுபத்தி. ஸோ அதனால் ஒரு 10 rupeesக்கு ஒரு பெருசாக ஒரு பிக் சைஸில் இருக்கக்கூடிய இன்சென்ஸ் ஸ்டிக் வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். இது 10 rupees காஸ்ட்டு. எல்லா யாரும் கொஞ்சம் கிராக்கர்ஸ் கொஞ்சம் அதிகமாக தான் வாங்குவோம். பட் நான் வந்துட்டு அந்தளவுக்கு வெடிக்க மாட்டேன். ஸோ நான் பண்ணுவேன், இல்லை அப்படின்னா யார்கிட்டயாவது கொடுத்துருவோம். ஸோ அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு கீழே இருக்கிற இடத்துல சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. பக்கத்தில் பெல் வரும், அதையும் கிளிக் பண்ணி கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வந்துட்டுருக்கும். ஸோ கிராஃப்ட், நாலேஜ், ஆர்ட், அப்புறம் கொஞ்சம் ஜென்ரலான விஷயம்லாம் கூட ஸோ இதில் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ விஷிங் யூ அ ஹாப்பி திவாலி. கமெண்ட் செக்ஷனில் ஒரு பின்ட் கமெண்ட் இருக்கும். ஸோ அந்த கமெண்டோட ரிப்ளையில் ஃபயர் பென்சில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரிப்ளை பண்ணுங்கள். என்னோடய மோஸ்ட் ஃபேவரட்டான கிராக்கர் எது அப்படின்றதுக்கு அதான் ஆன்சர். ஸோ நான் ஆன்சரும் சொல்லிட்டேன். ஸோ நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஆன்சர் பண்ணுவீங்க நான் நினைக்கிறேன். ஸோ யார் ஃபஸ்ட்டு ஆன்சர் பண்ணுறீங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் பாய்.